வந்து உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு, தம்பிக்கு ட்ரெஸ் இருக்கு, இது வந்து மல்லிகை ஜாமான் இருக்கு, இந்தாங்க வாங்கிக்கோங்க. மல்லிகை ஜாமான் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது தான் வாங்கியிருக்கோம். அரிசி, பருப்பு, சர்க்கரை, தோரம் பருப்பு, எண்ணெய் அதெல்லாம் இருக்கு. ஸ்ரீதர் குட்டி பிள்ளையோடைய அம்மா அப்பா இவங்க இறந்து 1 வருஷமே ஆகலை. அவங்களுக்கு தான் வந்து நேற்று போயிட்டு ஏதோ வாங்கி வந்து படைக்கணும்ட்டு போயிருந்தாங்க. நேற்று வந்தோம் நாங்கள், இவங்க இல்லை. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்காடா? பொம்மை ட்ரெஸ்டா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு, கரெக்டாக தான் இருக்குல்ல? ஓகே, இங்கே பாருங்க, வீடு கட்டுறாங்களாம். இதுக்கு தான் வந்து பேஸ் மட்டம் போட்டாங்களாம் 50,000 ரூபாய் கடன் வாங்கி. பட் இதுக்கப்புறம் அவங்களால எழுப்ப முடியலையாம். இதுதான் அவங்க வீடு பாருங்கள். இது வந்து நம்ம வாங்கி கொடுத்த தார்ப்பா தான். அதுவே இப்போ வந்து கீஞ்சிடுச்சு, ஏன்னா வந்து 7-8 மாதம் ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நேற்று வாங்கின பொருள், அதாவது ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து இன்றைக்கி மல்லிகை ஜாமான் அதெல்லாம் வாங்கிட்டு அந்த குட்டி தம்பி வீட்டுக்கு தான் போயிட்டு தீபாவளிக்காக ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போயிட்டு கொடுக்க போகிறோம். அப்படியே இன்றைக்கி அப்படியே மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுதான் வ்ளாகை பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தம்பி வீட்டுக்கு ஒரு 10 அரிசி, ஒரு 2 லிட்டர் எண்ணெய், தோரம்பருப்பு, அப்புறம் சர்க்கரை இதெல்லாம் வாங்கி போயிட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சு. ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம். நான் இப்போ கடைக்கு தான் போகிறேன், மல்லிகை கடைக்கு தான் போகிறேன். காய்ஸ், நான் எப்போவுமே இந்த கடையில் தான் வந்து மல்லிகை ஜாமான்லாம் வாங்குவேன். இந்த கடைக்கு இங்கே தான் வந்துக்கிறேன் ஜாமான் வாங்கிறதுக்கு. மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மல்லிகை ஜாமான், அப்புறம் காய்கறி, மல்லிகை ஜாமான் காய்கறிலாம் வாங்கியாச்சு. இங்கே பட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போவோம். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டேன். இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு கொடுக்க போகிறோம். போயிட்டு இப்போ நம்ம கொடுக்கலாம், ஓகேவா? ஏன் இந்த டைம் போகிறோம்னா, இப்போ அந்த பாட்டி வந்து 4:30 மணிக்கு மேலே அவங்க வீட்டில் இருப்பாங்க கான்ஃபிடென்ட்டாக. அதனால் போன டைமே போயிட்டு நாங்கள் அதுவும் தெரியாது, அவங்க போனால் தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். சரி போகலாமா? போகலாம். முண்டி அங்கே விட்டாச்சு. ஸ்ரீதர் குட்டி நல்லா இருக்கியா? ஸ்கூல்லாம் போறியா ஒழுங்கா? புதன்கிழமை வரைக்கும் லீவு தான், இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணனா? சரி, ட்ரெஸ்லாம் வாங்கிக்கோ. ட்ரெஸ்லாம் இருக்கு, ஓகேவா உனக்கு? நாங்கள் நேற்றே வந்தோம் சாயந்தரம், நீங்கள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் மணி ஒரு 4:30 மணிக்கு வந்து 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? சரி, அப்புறம் போயிட்டு வரலாம் அப்படின்னு காலையில் வரலான்ட்டு வந்தோம். இந்தாங்க, இதில் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் இருக்குது, தம்பிக்கு ட்ரெஸ் இருக்குது, இது வந்து மல்லிகை ஜாமான் இருக்குது, இந்தாங்க வாங்கிக்கோங்க. மல்லிகை ஜாமான் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது தான் வாங்கியிருக்கோம். அரிசி, பருப்பு, சர்க்கரை, தோரம் பருப்பு, எண்ணெய் அதெல்லாம் இருக்கு. இந்த திருக்குனூர் போனேன். 1 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஸ்ரீதருடைய அம்மா அப்பா இருக்கு. படிப்பீங்கல்ல தீபாவளிக்கு? அவங்க படைக்கிறதுக்காக தான் திருக்குனூர் போயிட்டு ஏதோ வாங்கி வரணும். சரி, என்னைக்கு படிக்க போறீங்க? சரி சரி, இதோ இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து புதுசாக வீடியோ பார்க்குறீங்க. ஸ்ரீதர் இங்கே வா, இங்கே வா. இந்த ஸ்ரீதர் குட்டி பிள்ளையோடைய அம்மா அப்பா இவங்க இறந்து 1 வருஷமே ஆகலை. அவங்களுக்கு தான் வந்து நேற்று போயிட்டு ஏதோ வாங்கி வந்து படைக்கணும்ட்டு போயிருந்தாங்க. நேற்று வந்தோம் நாங்கள், இவங்க இல்லை. இவங்களுக்கு தான் ஏதோ வாங்கிட்டு வந்து படைக்கணும், தீபாவளி படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் இப்போ வந்தோம். ட்ரெஸ்ஸு ஏதாவது செஞ்சு வச்சு படைப்பாங்க, தெரியல. இந்த ஸ்ரீதர் குட்டி தம்பிக்கு அவங்க பாட்டிக்கு ட்ரெஸ் வாங்கி வந்தோம், மல்லிகை ஜாமான்லாம் வாங்கி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறோம், நீங்களும் உங்களால் முடிஞ்சது ஏதாவது பண்ணுங்க. இங்கே போய் ஸ்ரீதர், நான் தீபாவளி அன்னைக்கு வரேன், சரியா? உனக்கு பலகாரம்லாம் செஞ்சு தரேன், ஓகேவா? என்ன ஓகேவாடா? பட்டாசுலாம் வெடிப்பேன் நீ? பட்டாசு வெடிப்பா? பட்டாசு வெடிக்கிற வயசா இது? எங்கங்க வர்றா? பார்த்து வெடிக்கணும், சரியா? நாங்க வாங்கியிருப்போம் ஒரு பாக்ஸ். எங்களுக்கு வந்து பயம், குழந்தைங்க வெடிக்க கூடாது, அதனாலதான் நாங்க வாங்கிட்டு வரோம்.
சரி பத்திரமா வைங்க. அவன் கையில் வெடிக்கும் போது பார்த்து வெடிங்க. ஆமா, கூடவே இருங்க, தனியெல்லாம் வெடிக்க விடாதீங்க. சரி ஓகே. நாங்கள் வந்து ஸ்வீட்டு பலகாரம்லாம் செஞ்சு தரோம் இன்னும், ஓகேவா? சரி இவங்க வந்து வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்க. அது கவர்மெண்ட் கட்டி கொடுக்குற வீடா? பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டுக்கிறாங்க. அப்படியே நிக்குது பாதியிலே. ஆமா, அது போட்டாதான் தருவேன்னு சொல்லுவாங்க. சரி சரி. வேலைக்கு போயிட்டு 2000 பென்ஷன் வேற, அதுல 1500 ரூபாய் வட்டி கொடுத்துறேன். 50,000 ரூபாய் வாங்கி தான் நீங்க பேஸ்மெண்ட் போட்டீங்க. லோன் சுத்தி லோன் எடுத்து வச்சிருக்கிறேன், தனியார் லோன் எடுத்து வச்சுக்கிறேன். அது திருப்பூர்ல எடுத்து வச்சுக்கிறேன். யாருக்குமே லைஃப் இப்படியே இருக்காது. நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு போனால் நீங்கள் தானே. சரி அதை வச்சு சமைச்சு சாப்பிடுங்க. நாங்கள் உங்ககிட்ட 2 நாளுக்கு முன்னாடியே 3 நாள் முன்னாடியே வரலான்னு தான் நினச்சோம். எங்ககிட்ட ஆனால் வண்டி இல்லை, அதனால வர முடியல. 1000 பேரோ 2000 பேரோ பார்க்குறாங்கன்னா அது ஒருத்தர் 2 பேருக்கு ஒரு மனப்பான்மை இருக்கும் இல்லையா? இன்னும் நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க கண்டிப்பாக. பார்த்துக்கேன். நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாம், தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கு சொல்லியிருக்கு. நாளைக்கு வரும். சரிங்களா? சரி நம்ம போகலாமா? கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால வருவாங்க. அதுக்காக தான் ஃபோன் நம்பர் மெயினாக வச்சிருக்கோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரினா நாங்கள் அவங்களை கூப்பிட்டு வருவோம். அதனால ஃபோன் கையிலே வச்சிருக்கோம். சைலண்ட்ல இருக்கா? நாளைக்கு வருவோம். நேத்துல இருந்து போனா போட்டோம் உங்களுக்கு. நீங்க நான் சொல்ல சைலண்ட்ல இருக்கும் போனு. என்ன சாப்பிட்ட காலைல? காலைல சாப்பிட்டியா இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டியா? மதியானம் பூவா ரெடி பண்றாங்களாயா? சரி. ஒழுவுலாம் இல்லை. ஒழுகுது. எங்கே ஒழுகுது? மூலையில் ஒழுகுதா? நேற்றே மழை வர மாதிரி இருந்ததா, பார்க்கும்போதே கஷ்டமாக தான் இருந்தது. யாரு? ஸ்ரீதர் தான். அது ஸ்ரீதர் தானே? ஆமா, புசு புசு இருக்கிறான் பேர் குட்டி வயசுல. ட்ரெஸ் தான் கரெக்டா இருக்கான்னு தெரியல, போட்டு பாருங்க. நாங்க வந்து ஆனா இவனோட கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கோம். இவனை வச்சுதான் எடுத்தோம். ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹைட்டா இருக்கான். ஆனா ஒரே மாதிரிதான் இருக்கு. கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும்ல? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்காடா? ஏய், பொம்மை ட்ரெஸ்டா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. கரெக்டா தான் இருக்குல்ல? கரெக்ட். நாங்க வேற 10மோ 10ஆதோ அடிச்சிட்டு எடுத்தோம் நாங்க. நல்லா இருக்கா? Dress நல்லா இருக்கா? இன்னொன்னு வச்சு பாரு. இன்னொரு Dress எடுப்போமா? இன்னொரு Dress எடுப்போம். அச்சா நவுர்பா. அண்ணனுக்கு போட்டு பா. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கா? இப்போதைக்கு போடலாம், வச்சிருந்து போட முடியாதுல்ல. இப்போதைக்கு போட்டுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு கூட போடலாம். சரி ஓகே. அதுக்கு பேண்ட்லாம் இருக்குன்னா பேண்ட் இருக்கு. 2 பேண்ட் இருக்கு. புடவை எடுத்து கொடு அம்மா கிட்ட. சாரிடா, இந்தாங்க. vlog. இந்த புடவை வந்து உங்களுக்கு ஓகேங்களா? நல்லா இருக்கும்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்களுக்கு பிடிச்சதுதான். ஆனா பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் எடுத்தேன். புடவை மாதிரி தான் இதுவும். ஆமா, இதே புடவை மாதிரி தான் இருக்குல்ல? சரி. ஆனா இதெல்லாம் எங்க அம்மாக்கெல்லாம் நான் எடுப்பேன். கிரேப் சாரி தான் உங்களுக்கு பிடிக்கும். சரி, அதனால உங்களுக்கும் இதே மாதிரி எடுத்துடலாமேன்ட்டு எடுத்துட்டேன். அதனால தான் இது உங்களுக்கும் இதே மாதிரி எடுத்தேன். ஏன்னா காட்டன் புடவைலாம் சிலவங்க கட்டுவாங்களோ கட்ட மாட்டாங்களோ, அதனால இது மாதிரி தான் நான் எடுத்தேன். நல்லா இருக்குல்ல? சரி, நாங்கள் போயிட்டு வரோம். சரி ஓகே. ஏதாவது வேணும்னா எங்களுக்கு ஃபோன் அடிங்க. சரி. இதுக்கப்புறம் ஏதாவதுனாக்கா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் வந்து அவங்க மொபைல் வாங்கி பட்டு சேவ் பண்ணுறாங்க. என்கிட்ட சொல்லுங்கள், எங்களால் செய்ய முடியும் போது நாங்கள் செய்வோம். நீங்கள் ஆனால் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்குது என்னோடய சூழ்நிலை அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ என்னால் முடிஞ்சது நான் ஏதாவது தந்து கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டியாப்பா? சேகர் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் சார். ஃபோன் சைலண்ட்லலாம் இல்லை. அப்புறம் ரிங்கு ஃபோன் பண்ணுறேன். வீட்டில் வச்சு போயிட்டே இதே அந்த ஃபோன் தான் எடுத்து போயிருந்தேன், சின்ன ஃபோன். சரி சரி எனக்கு தெரியல. சரி ஓகே. இங்கே பாருங்கள், வீடு கட்டுறாங்களாம். இதுக்கு தான் வந்து பேஸ் மட்டம் போட்டாங்களாம். 50,000 ரூபாய் கடன் வாங்கி. பட் இதுக்கப்புறம் அவங்களால எழுப்ப முடியலையாம். இதுதான் அவங்க வீடு பாருங்கள். இது வந்து நம்ம வாங்கி கொடுத்த தார்ப்பா தான். அதுவே இப்போ வந்து கீஞ்சிடுச்சு. ஏன்னா வந்து 7-8 மாதம் ஆகிடுச்சு இல்லையா? அதுவே கீஞ்சிடுச்சு. உள்ளாரவே ஒழுகுதான். இப்போ எப்படி தான் இருக்காங்களோ. பட்டு போகலாமா? பட்டு வா போகலாம். போய் வரேம்மா, போய் வரேன். ஃபோன் பண்ணுங்க ஏதாவதுன்னா. தம்பி பத்திரமா பார்த்துக்கோங்க. நாங்கள் எதாவது பலகாரெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா? சரி போகலாம். போகலாமா? போகலாம். பாய் சொல்லு.
ஸ்ரீதர் பாய். ஸ்ரீதர் பாய் பாய் பாய். இங்கே வண்டியை விட்டுட்டு நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு மெயின் ரோட்ல அங்கே விட்டுட்டு வந்து வண்டி நேற்று செம்மண் ஆயிடுச்சு, அதனால தான் வந்தோம், நடந்து வந்துட்டோம். சரி போய் வரோம். சரி நீங்கள் போங்க. பாய் 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 பாய். இங்கே பாரு திருப்பி சொல்கிறேன், பட்டாசு பத்திரமா வெடினா. ஆமாம்